நமஸ்காரம். என்னோடய பேர் வந்து ஆனந்தி. நான் நங்கநல்லூரில் ராம் நகரில் லேங்கன்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அண்டு இந்த ஒரு ப்ரோக்ராமில் உங்களோட இணைஞ்சு என்னை பற்றின சில விஷயங்களை கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நங்கநல்லூர் கனெக்டுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். நான் வந்து ஒரு ஐடி ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 14 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. ஐ எம் an entrepreneur. And also I worked for several companies in finance, admin, recruitment இதிலெல்லாம் இருந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோவிட்க்கு அப்புறமா இப்போ சென்னையில் நங்கநல்லூர்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ஆல்சோ ஏ மெடிடேஷன் ட்ரெய்னர். நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை வச்சு நாங்கள் ஒரு 25 இயர்ஸாக மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ஆல்சோ ஏ ட்ரெய்னர். ஆக்சுவலி ஒரு லாஸ்ட்டு 10 இயர்ஸாக எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் இந்த ப்ரோக்ராமை நிறைய எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னா, மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ மெடிடேஷனா இப்போ எனக்கு வேணாம்ப்பா, வயசான அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். யங் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், எனக்கு வந்து கண்ணை மூடிட்டு உட்கார்றது இதெல்லாம் சரிப்பட்டு வராத கேஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய ப்ரோக்ராம்ஸ், நான் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறேன். எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸுமே யூத் இந்தியாவில் இருக்கிற அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற யூத்துக்காக கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணுறோம். நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மெயினாக யூத்தோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவங்களுக்கு படிப்பில் கவனமே இருக்கல, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அது இல்லாத இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தேவையில்லாத பழக்கங்களுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அதனால் டீச்சர்ஸும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எங்களை மாதிரி மெடிடேஷன் ட்ரெயினர்ஸு அண்ட் யோகா ட்ரெயினர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக அவங்களே முன்வந்து எங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட்டான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய பேர், அண்ட் எஸ்பெஷலி சென்னையில் வந்து hundreds of thousands of ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்களோட மார்க்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அண்ட் 10th கிரேட்லலாம் வந்து நல்ல ஹை பர்சன்டேஜில் பாஸ் ஆன நிறைய ஸ்டூடெண்ட்ஸை எங்களால் கொடுக்க முடிஞ்சது. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இல்லாத காலேஜஸ்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது எங்களுக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ஹெல்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் லேர்னிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம் நாங்கள். அது வந்து ஒரு 6 மாடியூல்ஸு, ஈச் மாடியூலில் 6 லெசன்ஸ் அந்த மாதிரி. அது ஸ்ட்ரக்சர்டாக அந்த லெசன்ஸ், அது ஒவ்வொரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரியன்டேஷன் முடிஞ்சப்புறம் அவங்கள க்ரூம் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்கூல் டு காலேஜ் அப்படின்ற அந்த டிரான்சிஷன் பீரியடை ஃபில் பண்ணுறதுக்காக. அந்த காலேஜ்னு வந்த உடனே என்வாயர்மெண்ட் மாறும் அவங்களுக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நல்ல ஒரு க்ளோஸ்னஸ் கொண்டு வரத்துக்கு அண்ட் பிகினிங்லேயே அவங்களோட ஃபோக்கஸை நல்ல ஓரியன்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் நல்ல ஹெல்ம் அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். அது நாங்கள் எல்லாம் நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்கோம், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அண்டு இதெல்லாம் பார்த்த அப்புறமா இப்போது யூத்தோட மைண்ட் செட் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. அது என்னென்னா, நம்ம மெடிடேஷன் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த ரைட் டைம். யூத்தாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்களோட ஃபோக்கஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் நல்லா வருது, அண்ட் ஆல்சோ த டிஸ்கிரிமினேட்டிவ் எபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது கூர்ந்து ஆராய்கின்ற ஒரு தன்மை. ஏன்னா மனுஷனுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மனம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு டெண்டன்சியில் இருக்கும். எப்போவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிற டெண்டன்சியில் இருக்கும் பொழுது அது என்னென்னா ஒரு நிலைப்படுத்துது, எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெடிடேஷன் தான் அது பண்ணால் மாத்திரம்தான் உங்களோட ஷார்ப்னஸ், மைண்டோட திங்கிங் எபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத அவங்க உணர ஆரம்பித்தாங்க. கரெக்டாக ஒரு டீச்சர் வந்து லெசன் எடுக்கும்போதோ, ப்ரொஃபஸர் லெசன் எடுக்கும்போதோ, சும்மா அவங்க பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இவங்க மைண்டு பாட்டுக்கு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும், எங்கே பாரு போயின்னு இருக்கும். அந்த மாதிரி நிலையிலேருந்து மாறி அந்த ஷார்ப் மைண்ட், ஃபோக்கஸ்டு மைண்ட் வரும்பொழுது டீச்சர்ஸ் சொல்கிற விஷயத்தை இம்மீடியட்டாக கிராஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு திறனை இந்த மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு அண்ட் ஆல்சோ ஹார்ட்ஃபுல்னஸில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா க்ளீனிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அதாவது அன்வான்ட் தாட்ஸை கம்ப்ளீட்டாக மைண்ட்லேருந்து கிளியர் பண்ணிட்டா
த நெக்ஸ்ட் டே வென் யூ கெட் அப் இன் த மார்னிங் அப்படின்னா மைண்ட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், க்ளீன் ஸ்லேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் ஆகுது. ஓகே, அண்ட் ஆல்சோ அது நம்ம வந்து ஒரு மெடிடேஷனை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மெடிடேஷனும் அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம், உணர்வுறு நிலை அப்படின்னுவோம் தமிழில். அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லா விதமான ஒரு தேவை இருக்கிறது தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் நம்ம போட்டு டம்ப் பண்ணுறோம். அது ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற ஒரு நீரோடை மாதிரி இருக்க வேண்டிய நம்மளோட மனநிலை ஒரு ஜங்க்யார்டு மாதிரி ஆகிடுது. அந்த ஜங்க்யார்டை கிளியர் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட கூர்ந்து ஆராய்கின்ற திறன், அவங்களோட மெமரி இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் அவங்களோட இன்ட்யூட்டிவ் கெப்பாசிட்டி, முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த 3 விஷயங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது மெடிடேஷனா அது வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை அட்லீஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்காகவாது நான் மெடிடேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தன்மை மாற்றம் அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புரிதல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த விஷயத்தை இப்படி ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதுனால அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்னோட பிஸ்னஸை கூட நான் வந்து ஐ வில் ட்ரை டு புட் இட் அசைட் ஆக்சுவலி. ஏன்னா ஐ ட்ரை டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா லைஃப் இஸ் கிவன் ஒன்ஸ் ஆக்சுவலி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அண்ட் வேர்ல்டில் நிறைய பேர் கிடையாது. வெரி ஃபியூ ஆஃப் அஸ் we are trained to give this அப்படின்னும்பொழுது அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக we try to spend lot of time for giving this, imparting this knowledge to the school students, college students, even police officers, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் அவங்களுக்கு தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றதுனால தே ஹாவ் டு ஹேண்டில் மெனி ஏரியாஸ் அப்படின்னும்போது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஈவன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் மெயினில், என்வாயர்மெண்ட்டில், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் முடிஞ்ச வரையிலும் நான்ஸ்டாப்பாக இந்த நாலேஜை நாங்கள் கொடுக்கறதுல முயற்சி எடுத்துகிட்டுருக்கோம். ஏன்னா அதே சமயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனி மனிதனோட சேஞ்ச் தான் இல்லையா, அது வந்து தான் ஒரு சொசைட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. சரியா, நம்ம வீட்டோட சோஃபாவில் உட்காந்துட்டு உலகம் மாறணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக மாறாது. அப்போது நான் சேஞ்ச் ஆனேன்னா இந்த சேஞ்ச் வந்து டெஃபினட்டாக ஒரு என்னை சுற்றி இருக்கிற என்னோடய ரிலேட்டிவ்ஸ்குள்ளே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது. அந்த ரிலேட்டிவ்ஸ் மூலமாக என் வீட்டிலேருந்தே எடுத்துக்கோங்களேன், ஒரு 30 அடி தூரத்துக்கு இருக்கிற ஒரு மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும்னா அந்த மாற்றம் தான் சொசைட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக போகுது. அதை தான் நாங்கள் வந்து மெயினாக எடுத்துகிட்டு இந்த வேலையை பண்ணுறோம். முதல்ல நான் மாறணும், அதுக்கு தான் நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களோட பயிற்சியை ஒரு நாளும் ஸ்டாப் பண்ண மாட்டோம். நாங்கள் ஆஸ் அ ட்ரெயினர் நான் வந்து நல்லா இருந்தால் தான் ஏன்னா எப்போவுமே வந்து வி டாக் அபவுட் லவ் அப்படின்னு சொல்லுவோம், கம்பேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஏன் நம்மளுக்குள்ள மற்றவங்களுக்கு லவ்வை கொடுக்க முடியல, கம்பேஷனை கொடுக்க முடியல, எம்பத்தைஸ் பண்ண முடியல இன்னொருத்தரோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து we try to maintain our own personal status also in terms of doing our meditation-ஓ இல்லை எங்களோட பர்சனல் ப்ராக்டிஸோ ஒரு நாளும் ஸ்டாப் பண்ணுறது இல்லை. தட் ஹஸ் பிகம் அஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆகிடுது இப்போது. அதனால தான் என்னால் வந்து ஒரு கன்விக்ஷனோட இந்த ப்ராக்டிஸ் மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. ஏன்னா நான் எவ்வளோ டிஸ்ட்ராக்டடாகவோ எவ்வளோ ஒரு டிஸ்டர்ப்ட் மைண்டாகவோ இருந்த பர்சனால் என்னால் பேலன்ஸ்டு மைண்டோடையும் நிறைய சேலஞ்சஸ், ஏன்னா வி ஆர் ஆல் மல்டி டாஸ்க் பண்ணுறோம். இப்போது ஒர்க் அப்படின்னு எடுத்துகிட்டா அதுலேயும் எக்கச்சக்க வேலைகள் இருக்கும். அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிகாஸ் வி ஹவ் எல்டர்லி பீப்புள் அட் ஹோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுலேயும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கில் when you involve yourself, lot of challenges. நாங்கள் இதை எடுத்துன்னு போகிறது அப்படின்னாலே எங்களோட எல்லா ப்ரோக்ராமுமே we are giving it for free of cost. நம்ம சொசைட்டியில் ஒரு ப்ரோக்ராமோ ஒரு விஷயமோ ஃப்ரீயாக கொடுத்துட்டா அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. இவ்வளோ ஒரு சர்வீஸை ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? என்ன நீங்கள் வந்து அதில் ஹிட்டனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பீப்புளோட மைண்ட் செட் இனிஷியலி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது இருந்தது. வெரி கிளியராக சொன்னோம், தெர் இஸ் அப்சல்யூட்லி எந்த ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது. இதை மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற, அதாவது ஹிடன்னா ஒன்றும் கிடையாது. இது
நிறைய பேர் அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து கூட இண்டிவிஜுவல் செஷன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு போய் ஒரு நயா பைசா கூட கொடுக்காத இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி இருக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி நான் மாத்திரம் இல்லை, என்னோடய ஹார்ட்ஃபுல்னஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற எவ்ரி ட்ரெயினராக இருக்கட்டும், வாலண்டியராக இருக்கட்டும், வித் த சேம் மைண்ட் செட் எல்லோரும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அண்டு எங்களோட ப்ரெசன்ஸ் வந்து 160 கண்ட்ரீஸில் இருக்குது. அந்த 160 கண்ட்ரீஸில் எந்த கார்னர் ஆஃப் த வேர்ல்டு போனாலும் எவ்ரி ப்ராக்டிஷனர் அண்ட் எவ்ரி ட்ரெயினர் வில் பி சேம் லைக் அஸ். ஆக்சுவலி ஒரு நயா பைசா அந்தந்த கண்ட்ரியில் என்ன எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலி தே வில் ட்ரை டு பேர் தேர் ஓன் காஸ்ட்டு. தன்னோட கார் எடுத்துன்னு போய் அங்கே சர்வீஸ் பண்ணுறதோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை சின்னதாக ஒரு பேனர் கட்டி அந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு ஃப்ளையர்ஸ் ரெடி பண்ணுறதோ, இது எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்க தனி விருப்பத்தில் பண்ணுறது அப்படின்றது தானே வழியா இதில் வந்து எந்த பெனிஃபிட்ஸும் வரதில்லை அப்படின்றத இங்கே முக்கியமாக நாங்கள் சொல்லணும். அண்டு எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹார்ட்ஃபுல்னஸோட வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது வந்து இப்போது ஹைதராபாத்தில் இருக்குது. அதில் அந்த ஹைதராபாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்லணும். அந்த கானஹா சாந்திவனம் நம்ம ஏர்போர்ட்லேருந்து, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹைதராபாத்லேருந்து ஒரு 40 minutes டிரைவ், 50 kilometers தொலைவில் அந்த இடம் இருக்குது. அந்த இடம் நாங்கள் தேர்ந்தெடுத்த பொழுது அது வந்து ஒரு பேரன் லேண்ட், அது ஒரு ட்ராட், வறட்சியான ஒரு நிலம். அதில் வந்து எந்த செடி கொடிகளே இல்லாமல் அப்படியே ஒரு சுவாசிக்கிறதுக்கு கூட முடியாத அந்த டஸ்ட்டு மேலே வந்து படியும். ஆக்சுவலி எங்களோட கார் அங்கே போய் வந்து நின்றுதுன்னா விண்டோவை ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பேரன் லேண்ட், ட்ராட் லேண்ட் அது. அந்த லேண்டை அக்வயர் பண்ணி நம்ம வந்து அங்கே ஒரு ஆஷ்ரம், ஏன்னா மிஷனும் பெருசாகிட்டுருக்கு அப்படின்றதுனால ஒரு இடம் வேணும் அப்படின்றதுனால வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல் த வாலண்டியர்ஸ் நாங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லேண்டை இப்போ வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் வாலண்டியர்ஸ் அண்டு எங்களோட கைடு, அந்த ஹார்ட்ஃபுல்னஸோட கைடு பேர் வந்து தாஜி அப்படின்னு சொல்கிறோம் அஃபெக்ஷனேட்லி, கமலேஷ் டி பட்டேல். ஆக்சுவலி அவர் ஒரிஜினலி அவர் வந்து அஹமதாபாத்லேருந்து வந்தார், குஜராத்லேருந்து. அதுக்கப்புறமா அவர் படிப்பு பேச்சுலர்ஸ் முடித்தப்புறமா யூஎஸில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணி அங்கேயே ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மசி பிஸ்னஸில் அவர் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்து நிறைய இடத்துல அவர் அவுட்லெட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தவர். ஸ்பிரிச்சுவல் இதனால், தேர்ஸ்ட்னால அவரும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸில் ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து இப்போது கைடாக மாறினார், என்று அதனோட பிரசிடெண்ட்டாக மாறினார். ஏன்னா இவர் வந்து 4th ஹைரார்கீஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, குருஸ் அப்படின்னு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில். ஃபஸ்ட்டு குரு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா. அவர் வந்து யூபியிலேருந்து வந்தார். அவர் பேர் வந்து யூபியில் ஃபத்தேகர் அப்படின்ற ஊர்லேருந்து வந்தார். அது வந்து 1873 அந்த பீரியடில் அவர் பிறந்து, அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு தேர்ஸ்ட், பிறந்ததுலேருந்தே அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் இருந்து. இதில் இந்த ஹார்ட்ஃபுல்னஸில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் நான் எதிர்பார்க்குறேன்னா, யூனிக்னஸ் ஆஃப் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா பிராணாகுதி அப்படின்னு சொல்கிறோம். பிராணா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கிட்டேயும் லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஸ்பிரிட் அப்படின்றதோ, அந்த லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த லைஃபுக்கே லைஃப் கொடுக்கறது, பிராணனுக்கே ஒரு பிராணன் கொடுக்குற மாதிரி அப்படின்றது இதனோட அர்த்தம். அதனால தான் பிராணாகுதி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ஹீ இன்வென்டட் த. வேறு ஏதோ மெடிடேட் பண்ணும்போது அவருக்கு சடனாக இந்த நாலேஜ் கிடைச்ச உடனே இதை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணோம். ஏன்னா அது கிடைச்ச மாத்திரத்திலேயே அந்த இடம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத அவரால் உணர முடிஞ்சுது. இவ்வளோ குயிக்காக தன்மை மாற்றங்கள் வருது அப்படின்னோடனே அப்போ தான் அந்த பீரியடில் தான் ஸ்ரீ ராமச்சந்திரஜி ஃப்ரம் ஃபத்தேகர், யூபி ஆக்சுவலி உத்தரப்பிரதேஷ், அங்கே இருந்தார் அவர். அந்த நாலேஜை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார், ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். அது ஏன்னா இது ஸ்டாப் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா அவரோட சிஷ்யர் அப்படின்னு, அவரோட டிசைப்பிள் அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரா, அவரும் யூபியிலேருந்து தான் வந்தார். அண்ட் அவர் வந்து ஷாஜகான்பூர் அப்படின்ற இடத்துலேருந்து வந்தார். அவருக்கு அப்புறமா வந்தவர் தான் ஸ்ரீ பார்த்த சாரதி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தமிழ்நாட்டிலேருந்து, அவர் ட்ரிச்சியில் இருந்தார். இவரை பற்றின விஷயங்கள், இவர் மார்க்கெட்டிங்கில் ஸ்ரீ பார்த்த சாரதி ராஜகோபாலாச்சாரி ரொம்ப
டிடிகே கம்பெனியில் இருந்து நிறைய மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தார், டைரக்டர் மார்க்கெட்டிங்காக இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் டெல்லி போய், டெல்லியில் யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஷாஜகான்பூரில் இந்த மாதிரி ஒரு மகான் இருக்கார், அவர் பேர் ஸ்ரீ ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் இருந்ததுனால போனார். ஏன்னா இங்கேருந்து சவுத்துலேருந்து ஒரு நார்த்துக்கு போய் அந்த ஸ்பிரிச்சுவல் எசன்ஸை வாங்கி ஹீ பிகேம் அ மாஸ்டர். ஆக்சுவலி அவர் பார்த்தசாரதி 3rd குரு ஆக்சுவலி இந்த ஹைரார்கிஸ் ஆஃப் மாஸ்டரில். அவரோட மூலமாக தான் நான் இந்த சிஸ்டமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னோடய ஆக்சுவல் குரு அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஸ்ரீ பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரி. அதுக்கப்புறமா தான் ஸ்ரீ கமலேஷ் பட்டேல் பார்த்தசாரதியோட ரொம்ப நாள் இருந்தவர். அதே சமயம் பாபுஜி நம்ம சொல்லுவோம் 2nd மாஸ்டர் ஆஃப் த ஹைரார்கிஸ் ஆஃப் ஹார்ட்ஃபுல்னஸ். அவர் ஸ்ரீராமச்சந்திரா கூட தாஜியும் நிறைய நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கலெக்டிவ் நாலேஜில் அவர் இப்போது தாஜி ஹீ இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் திஸ் மிஷன். ஆக்சுவலி அவரோட இதில் எஃபோர்ட்டில் இந்த கானா சாந்திவனம் ஹைதராபாத், அது சேக்கூர் வில்லேஜ்னு அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கெல்லாம் ஆரம்பித்தது இந்த 7 to 8 years டயத்தில் அந்த இடமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி with the help of his spiritual transmission and also with the help of all the devotees and the volunteers, இப்போ lakhs and lakhs of trees அந்த இடத்துல இருக்குது. அண்டு அது ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு வில்லேஜாக மாறிடுச்சு அந்த இடம். அண்டு அந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கோபிச்சந்த் பேட்மிண்டன் இது பயிற்சி இடம் இருக்குது அங்கே. இது மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் ரெசிடென்ட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்டார்டட் விசிட்டிங் தட் பிளேஸ் ஆஃபன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கைடோடையே இருக்கணும், குருவோடையே இருந்தால் அந்த ஒரு நிலையே வேறு அப்படின்றதுனால நிறைய ரெசிடென்ட்ஸ் அந்த இடத்துல மூவ் பண்ணி இப்போ அது ஒரு பெரிய காலனி, பெரிய செல்ஃப் சஸ்டெயின்டு வில்லேஜ். ஒரு 300+ ஏக்கர்ஸில் அந்த டெவலப்மெண்ட் நடந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துக்கு நிறைய அவார்ட்ஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி வாட்டர் லெவலே இல்லாத ட்ராட்டாக இருக்கிற அந்த ஒரு இடத்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ வாட்டர் லெவல் ஒரு 10 feet 15 feet லெவலில் கிரவுண்ட் வாட்டர் அப்படி தொட்டால் வர அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற அளவுக்கு அந்த இடம் மாறி இருக்குது. ஸோ நாங்கள் நிறைய செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் இது பண்ணுவோம். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் ஹெட்குவார்ட்டர்ஸ் heartfulness.orgன்ற வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட அட்ரஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் த பேக்ரவுண்ட். ஸோ அவர் தாஜியோட கைடன்ஸில் தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அவர் கொடுக்குற எங்களுக்கு ஊக்குவிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அப்பப்போ நிறைய கைடன்ஸ் கொடுப்பார். ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதன் எப்படி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடன்ஸ் மூலம் தான் அவர் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் இல்லாமல் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ்க்கு நிறைய கொடுப்பாரு. இண்டிவிஜுவலி நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணுவார். அதுக்குள்ளேயே அந்த வில்லேஜ்லேயே நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அதாவது இங்கே வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வெல்னஸ் சென்டரும் அந்த கானா சாந்திவனமில் இருக்குது. ஏன்னா அதில் ஆயுர்வேதிக், பொலாரிட்டி தெரப்பி, யுனானி, இந்த மாதிரி ஆயுஷில் வரக்கூடிய இந்த ஆல்டர்னேட் தெரப்பியோட சென்டர்ஸ் எல்லாமே அங்கே வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்தால் அந்த இடத்துக்கு வந்தாலோ இல்லை எனி மெடிடேஷன் சென்டருக்கு வந்தாலோ ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி தே ஹாவ் டு கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஏன்னா என்னால் அதுதான் நான் சொன்னேன், யூத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம வயசான அப்புறம் மெடிடேட் பண்ண உக்காந்துக்கலாம், இது இப்போ என்னோடய கப் ஆஃப் கேக் இல்லை, டீ இல்லை அப்படின்னு சொல்ல வர யூத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வயசாகிட்டு உட்காரக்கூட முடியாத, கை வலிச்சு கால் வலிச்சு அந்த மாதிரி ஒரு டயத்தில் ஒரு அழகான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, half of our life is gone அப்படின்னும் பொழுது அதுக்கப்புறம் என்னத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம இல்லையா? ஒரு நல்ல கூர்மையான அறிவு கொடுத்துருக்கிறது, அந்த அறிவு நல்ல தீட்டி ஒரு சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் பெனிஃபிட் ஆகிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறமா லேட்டாக நான் மெடிடேட் பண்ணுறேன், லேட்டாக உட்காடுறேன் அப்படின்னும் போது ஃபிசிக்கல் கண்டிஷனும் அப்போது கோஆப்ரேட் பண்ணாது அப்படின்றது தான் நாங்கள் முக்கியமாக சொல்ல வரோம். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அண்ட் ஃப்ரீயாக கிடைக்கிது கொடுக்கறதுக்கு ட்ரெயினர்ஸ் ரெடியாக இருக்கும் அப்படின்னும் போது என்ன அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி எந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு டைப் பண்ணால் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு ட்ரெயினர் இருந்தால் அந்த ட்ரெயினரோட டீட்டெயில்ஸை ஹைலைட் பண்ணும், அவங்களுக்கு மெசேஜ் போட்டால் அவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாத
ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் வீட்டில் உட்காந்தே எப்போயாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, இல்லை ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஒரு மெடிடேட் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வரும் பொழுது இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தால் ஒரு ட்ரெயினர் ஆன்லைனில் வருவாங்க. உங்களுக்கு லைவ் மெடிடேஷன் செஷன் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான். உங்களால் இப்போ இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு வெளியில் போக முடியல, டைம் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும்போது அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. லைவாக எப்படி நீங்கள் ட்ரெயினரை நேராக பார்த்து ஒரு மெடிடேஷன் செஷன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக ஒரு செஷன் எடுக்க முடியும். அது இல்லாத அதே ஆப்லேயே மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. அதுலேயே போனீங்கன்னா நீங்கள் செல்ஃப் சஸ்டைன்டாக ஒரு விஷயம் உங்களால் அனுபவிக்க முடியும். மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அது ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு. இதுக்கு ஒரு நாள் போருமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஒவ்வொரு அனுபவமும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாத அனுபவங்களோடு தான் நாங்கள் இவ்வளோ நாளோட இந்த அசோசியேஷன் எங்களுக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸோடையும் இந்த மெடிடேஷனோடையும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மெடிடேஷன் ஜேர்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. நீங்கள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏதோ ஒன்று பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இதை சில பேர் புக்ஸ் படிச்சிருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றது தான். என்னோட இன்லாஸ் ஒரு ட்ரெயினரோட கனெக்ட் ஆனாங்க. அவங்க பிகம் அவர் சம்பந்தின்னு சொல்லுவோம் நாங்கள். மேரேஜ் மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு. அவர் ஒன் ஆஃப் த வெரி ஓல்டு ட்ரெயினர்ஸ் ஆக்சுவலி. அவர் மூலமாக எங்கள் இன்லாஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. முதல்ல நான் இந்த மெடிடேஷனுக்கு எல்லாரையும் மாதிரி தான் அப்ஜெக்ட் பண்ணேன். எப்படி மெடிடேட் பண்ணுறது, என்னோடய பூஜை நல்ல இதெல்லாம் விட்டுட்டு எப்படி மெடிடேஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெடிடேட் பண்ணுறியான்னு கேட்டபோது கூட நான் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகி அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்டு ஆர்கியூ பண்ணி இப்படியெல்லாம் பாசிபிளா, மெடிடேட் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள அத்தனை சேஞ்சஸ் வருமா, இப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்டேன். பட் அதுக்கப்புறமா ஓவர பீரியட் ஆஃப் டைம் அவங்க போகிறத பார்த்தும் அவங்களுக்குள்ளே கிடைக்கிற மாற்றங்கள் பார்த்தோம். எனக்குள்ளேயுமே ஒரு உந்துதல் அப்படின்னு சொல்லணும். மெடிடேட் பண்ணால் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் டெவலப் ஆச்சு. அதை நான் இங்கே சென்னையில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஆனால் ஒரு 5 வருடங்கள் ஆச்சு எனக்கு இன்ட்ரடியூஸ். இந்த சிஸ்டமை பற்றின நாலேஜ் வந்தப்புறமும் எனக்கு ஆக்சுவல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 வருஷம் பிடிச்சிது. அத்தனை நாள் நான் டிபேட் பண்ணி சேரணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கடைசியாக நான் யூஎஸில் நாங்கள் போய் செட்டில் ஆனோம் ஒரு பீரியடில். அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாங்க. அங்கே கொஞ்சம் நிறைய கான்டாக்ட்ஸும் இல்லை, ஒரு மாதிரி தனிமையாக இருந்தது. சரி நம்ம வேணால் மெடிடேட் பண்ணி பார்க்கலாம், பெட்டர் கண்டிஷன் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு ட்ரெயினரை போய் பார்த்தேன் நான். அதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா நோ கோயிங் பேக் ஆக்சுவலி. அதில் ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு மெடிடேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய குருவோட பர்த்டே அன்றைக்கி. அந்த குருவோட கடாட்சமாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நோ கோயிங் பேக் ஆக்சுவலி. எனக்கும் என்னோடய குருக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு இது என்ன சொல்கிறது, பாண்டிங் அப்படின்றது அதுக்கப்புறம் திரும்பி கூட வேறு எதுவும் பார்க்க முடியாத அளவுக்கு என்னை இந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பர்சனாக மாற்றுவார். தன்மை மாற்றம் என்கிட்ட இவ்வளோ வருமா அப்படின்றது நானே இவ்வளோ எதிர்பார்க்கல. அதுதான் நான் அந்த குரு தட்சிணையாக தான் நான் இத்தனை விஷயங்களையும் இந்த விஷயத்தை எடுத்துன்னு போகணும். என்னோடய கலீக்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்த போது, சென்னையில் இருந்தபோது கலீக்ஸ் அவங்க அப்போ ஒர்க் பண்ண போது பார்த்த என்னையும் அதுக்கப்புறமா லேட்டர் பாயிண்ட் என்னை பார்த்தபோது, நீயா இது இவ்வளோ மாறிட்ட, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக. நான் என்ன ஒர்க்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன், கரெக்டாக எனக்கு விஷயம் நடக்கணும், இல்லைனா கோவம் வந்துடும், அப்படியே அக்யூரசி பார்க்கறது, இந்த மாதிரிலாம் இருந்தவோ கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு. எல்லாத்தையும் ஒரு பாஸ் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக சரி பரவாயில்ல அவங்களோட நிலையில் நம் போய் பார்த்து நிறைய சேஞ்ச் எதனால் அவரால் பண்ண முடியலையோ அப்படின்னு திங்க் பண்ணி அவரோட பேச ஆரம்பித்து அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்த உடனே அவங்களே ஆச்சரியப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ எதனால் நான் இதை எல்லாருக்கும் எடுத்துன்னு போக ரொம்ப முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா, நானே மாறும்பொழுது மற்றவங்க மாறுறது ரொம்ப ஈஸி. என்கிட்ட இருந்த நிறைய கடினத்தன்மைகள் போய் வந்ததுனால அப்படின்றது அதுதான் ஒரு
டேர்னிங் பாயிண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் எந்த ஏஜ்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி? நான் வந்து ஒரு 30 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை அதை ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணிருக்கலாம். உங்களுக்கு எப்போ நம்மளும் வந்துட்டு ஒரு ட்ரெயினர் ஆகணும்னு தோணுது? அதுக்கு ஏதாவது லெவல் மாதிரி இருக்கா? இந்த லெவல் மேலே போனால் ட்ரெயின் அந்த மாதிரி. அண்ட் உங்களுக்கு ட்ரெயினர் ஆனால் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி ட்ரெயினர் ஆகிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இல்லை. இதை பற்றின நம்பிக்கை வேணும். இந்த மாற்றங்கள் வந்து உங்களை வந்து உங்கள் ஆர்வத்தை நேச்சுரலி உண்டு பண்ணும் உங்களுக்குள்ள. ஏன்னா நம்ம இதில் பெனிஃபிட் ஆனோம் இல்லையா, இந்த விஷயம் ஏன் வெளியில் போகக்கூடாது, நான் ஒரு டூலாக இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு. அது ஒன்று தானே ஒழிய சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம்தான். எனக்கு எப்போவுமே நிறைய சர்வீஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எனக்குள்ளேயே ஒரு எப்போவுமே ஒரு தனியாக ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த ஒரு விஷயம் நல்ல பொக்கிஷம் மாதிரி கிடச்சதுனால அதை வெளில எடுத்துகிட்டு போனோம், அவ்வளோதானே ஒழிய. யார் வேணால் ட்ரெயினர் ஆகலாம், ஆனால் பயிற்சி கரெக்டாக பண்ணணும். அதை பற்றின ஒரு நல்ல புரிதல் வேணும். சும்மா புக்கில் படித்ததுக்காக நம்ம எடுத்துன்னு போக முடியாது. ஆத்மார்த்தமாக அந்த புரிதல் கிடச்சிடுது அப்படின்னா யார் வேணால் ஒரு 1 இயர் பீரியட் வந்து நீங்கள் மெட்டிகுலஸாக ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஆர்வமும் இருந்து நம்பிக்கையும் இருந்து ஒரு மரியாதை வேணும். குரு அந்த சிஷ்யன் அந்த உறவு அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு விவரிக்க முடியாத ஒரு பாண்டிங், அது ஒரு ரிலேஷன்ஷிப். இது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் ட்ரெயினர் ஆகலாம் அப்படின்றது தான். அண்ட் ட்ரெயினர் அப்படின்றதுக்காக எனக்கு ஒன்றும் ஸ்பெஷல் கிரீட்டம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் ஒர்க் இஸ் டன் பை த குரு தான். அவர் என் மூலமாக அந்த ஒர்க் நடக்குது, அவ்வளோதானே ஒழிய அது என்னென்னா இது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். என்னையும் ஒரு டூலாக பயன்படுத்தினீங்க இல்லையா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அதுதான். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த மெடிடேஷன் ஃபீல்டில் இருக்குது? நான் வந்து 2002 30th ஏப்ரல் அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், உட்கார்றது, அமர்வு அப்படின்றது தான் தமிழில் சொன்னோன்னா அது. இப்போ என்ன 2026 ஆக்சுவலி 24 இயர்ஸ் இது வந்து பிகம் பார்ட் ஆஃப் மை லைஃப். இப்போது இது நான் வந்து சொல்கிறது கூட எனக்கு ஐ ஃபீல் லிட்டில் பேட். நான் மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறது கூட, ஏன்னா தட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், யூ பிகம் ஆஃப் தட் நேச்சர் அப்படின்னும் போது இதை பிராக் பண்ணணும் அப்படின்றதுல, ஏன்னா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் அதுன்றதுனால ஒரு பெருசாக எடுத்து சொல்லணுன்றதுக்காக இதை நான் சொல்ல, ஏன்னா மற்றவங்க பெனிஃபிட் ஆகட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை நம்ம சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. முதல் குரு பேர் என்ன? ஒரு பார்த்தசாரதி ராஜகோபால. எங்களோட சிஸ்டமோட முதல் குரு ஸ்ரீ ராமச்சந்திரா அண்ட் செகண்ட் குரு பேரும் ஸ்ரீ ராமச்சந்திரா. அதனால தான் இந்த ஆர்கனைசேஷனோட பேர் ஸ்ரீ ராமச்சந்திர மிஷன் அப்படின்றது தான். ஆனால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஹார்ட்ஃபுல்னஸ்ன்ற ஒரு மெத்தடு, அது ஹார்ட் பேஸ்டு மெடிடேஷன் அப்படின்றதுனால. ஏன்னா நாங்கள் வந்து இதயத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் அது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இது நோட் கொடுத்துட்றேன். ஏன்னா இதயம் அப்படின்றதோட வேலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சயின்ஸ் படி பார்த்தோம்னா அது வந்து ஒரு பியூரிஃபையிங் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி அது ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் எடுத்துன்னு போகுது. அப்படின்னும் பொழுது இந்த இதயம் அப்படின்னு நான் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மில் பார்க்கும் பொழுதும் பியோர் ஆர்கன். அது த ஃபஸ்ட்டு ஆர்கன் டு டெவலப். அதுதான். அந்த ஆர்கன் இல்லை, அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் த என்டையர் திங்கும் கம்மிங் டு எ ஸ்டாப் அப்படின்றதுனால இதயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அண்டு ஒரு பியூரிஃபையிங் ஆர்கன் அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ வெரி சிம்பிள் அண்ட் பியோர். ஆக்சுவலி ஒரு பர்சன் வந்து மற்றவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா த ஃபீலிங் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். சரியா? மைண்டோட வேலை திங்க் பண்ணுறது, the feeling comes from your heart அப்படின்னா இந்த ஹார்ட்ஃபுல்னஸில் என்ன பண்ணுறோன்னா த ரெசனன்ஸ், ஒத்திசைவு. இந்த ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை மைண்டு கேட்டு வேலை பண்ணுற மாதிரி. மைண்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி. ஓகே, அதுக்கு வந்து ஃபீலிங்ஸ் கிடையாது, உணர்வுகளே கிடையாது. ஒரு வேலையை பண்ணு அப்படின்னா ஒரு ரோபோ பண்ணுற மாதிரி தான். பட் அதை நம்ம அழகாக ட்ரெயின் பண்ணலாம். எப்படின்னா ஹார்ட்டோட சமிக்ஞையோட அழகாக நம்ம அந்த மைண்டை ட்ரெயின் பண்ண அந்த டியூன், அந்த ஒத்திசைவு நடந்து அந்த ஹார்ட்டோட அத்தான குவாலிட்டியும் நம்மளால் டெலிவர் பண்ண முடியும். அது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பிராணாகுதி அப்படின்றது ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்மிஷன் அதுதான் நடக்குது இங்கே. விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பியோர் லவ். அவ்வளோதான். இப்போ சென்னை வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் சிட்டி மேம். எல்லாரும் மார்னிங் ஏஞ்சலேருந்து ஆஃபீஸ் பற்றி தாட்ஸாக இருக்கும். நைட் ரொம்ப லேட்டாக வராங்க எல்லாருமே. ஸோ டைமே கிடைக்காது, ரொம்ப எல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்க ஒரு சிட்டியில் மெடிடேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் மேம்? அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மெடிடேட் பண்ணணும். யார் ரொம்ப பிஸியாக போகிறீங்களோ the meditation helps you to manage your time very well. நாங்கள் இப்போது பெருமைக்காக அகைன் நம்ம சொல்லலை. இப்போது நீங்களே தெரியும் ஒரு மகளிரோட ரோல் என்ன ஒரு ஃபேமிலியில் அப்படின்னும் பொழுது ஒரு 24 வருஷமாக ப்ராக்டிஸை நான் ஸ்டாப்பாக
பண்ணுறோம். அதே சமயம் இந்த வெளியில் எடுத்துன்னு போகிறோம்னா சேலஞ்சஸ் நிறைய தான் இருக்கும். டைம் அப்படின்ற ஒரு விஷயம் பொண்ணு மாதிரி, நம்ம எல்லாருக்குமே பொண்ணு மாதிரி தான். ஆனால் அந்த டயத்தை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5:30 மணிக்கு எழுந்துக்கலாம். ஒரு அரை மணி நீங்கள் உங்களோட முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா இந்த பயாலாஜிக்கல் கிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு 21 நாள் எந்த ஒரு ப்ராக்டிஸையும் பண்ண அதுவே பார்ட் ஆஃப் அவர் லைஃபாக மாற ஆரம்பிக்குது அப்படின்றது தான். முதல்ல கஷ்டமாக இருக்கும், நம்ம மைண்ட் அதுக்கு ஒத்துழைக்காது. பட் கொஞ்சம் நம்மளை அந்த ஆர்வத்தை நம்மளே தான் கொஞ்சம் தூண்டி பண்ணணும். அதுக்காக தான் ட்ரெயினர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரலாம் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மெடிடேட் பண்ண முடியலையா, இன்ட்ரெஸ்ட் குறையுதா அப்படின்னும்போது நீங்கள் ஒரு ட்ரெயினரை போய் பார்க்கும்பொழுது அவங்க உங்களுக்கு திரும்ப அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. அந்த மைண்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி திரும்ப மெடிடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி போயிட்டு தான் வரும். பட் அதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிது, அதனோட மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா பண்ணாமல் இருக்கிற நாட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் காலையில் செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்க, பண்ணால் தான் அந்த செல்ஃபோன் வந்து நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது பேசுகிறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம எப்படி உடம்பு பாத் எடுத்து அவுட்டர் விஷயங்களை க்ளீன் பண்ணுறோம், சாப்பாடு கொடுக்குறோம் பாடிக்கு அப்படின்னும்போது அந்த சோல் நர்ச்சர் ஆகணும் இல்லையா. எது விஷயம் அந்த ஃபுட் டு த சோல் அப்படின்னு சொல்லும்பொழுது மெடிடேஷன் தான். இது அந்த என்டையர் சிஸ்டம் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபுட் ஃபார் யுவர் சோல் அப்படின்னு சொன்னால் இது மெடிடேஷன் தான். காலையில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எடுக்கிறது வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் பண்ணிவிட்டு அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி போகுதுன்றதை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேலன்ஸ்டாக, ஒரு ரியாக்டிவாக இல்லாத ஒரு ரெஸ்பான்சிவாக அந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ளே வரும்போது, இது நல்லா இருக்கே ஒரு விஷயம், இது நான் எல்லாம் ஒரு எரிச்சலோடு ஒருத்தவங்க பார்க்குறவங்கள ஒரு அழகாக இருக்கிற ஒரு பேலன்ஸ்டாக ஒரு பர்சனாக பார்க்கும்போது இந்த மாற்றம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றது தான். அதனால் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நம்மளோட மைண்டோட எக்ஸ்கியூஸ் தான் அப்படின்றத வழிய பிஸியாக இருக்கிறவங்க தான் நிறைய இதை பண்ணணும். அவங்களால எப்படி அதுதான் அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக எது வேணும் எது வேண்டாம், எது தேவை நம்ம லைஃபுக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிதுன்னா எதை கட் ஷார்ட் பண்ணிவிட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அழகாக பேலன்ஸ் பண்ண முடியும். அதுதான். அதே மாதிரி இப்போது ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து மெடிடேஷன் பற்றி அவருக்கு 0 knowledge 0 எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அவர் பேசிக்காக ஒரு பிகினர் தான். அவர் இந்த மெடிடேஷனுக்குள்ளே கொண்டுறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்ன மேம்? அவருக்கு வந்து எப்படி இந்த மெடிடேஷன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? இப்போ சொன்ன 1 or 2 விஷயங்களை டெஃபினட்டாக சொல்லுவோம். ஆமாம், அந்த விஷயங்கள் சொல்லலாம். முதல்ல வரட்டும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் அவருக்கு அந்த மெடிடேஷன் பேரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், இல்லை மைண்டு விஷயமாக ஒரு பிளாக் இருந்திருக்கும். அதுலேருந்து அவருக்கு வெளியில் கொண்டு வந்துட்டால் அந்த இன்ட்ரெஸ்ட் தானாக வர ஆரம்பிச்சிடும். பிகினர்ஸ் தான் எல்லாருமே பிகினர்ஸ் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது எங்ககிட்ட டெஃபினட்டாக யார் வந்து அப்ரோச் பண்ணாலும் அவங்களால கட்டாயம் மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்றது தான். அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. அந்த மைண்ட் பிளாக்கை எடுத்துட்டால் எனி ஒன் கேன் மெடிடேட். எல்லாருக்கும் ஐயோ என்னால் முடியாதுப்பா, கண்ணை முன்னோடனே எனக்கு தாட்ஸ் வரும், இது ஞாபகம் வரும், அது ஞாபகம் வரும், அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் வரட்டும் அப்படின்றது தான் நாங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் வரட்டும், பட் நீங்களும் மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்ற கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். அதுதான். அதே இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணி எவ்வளோ பேரை பார்த்துருக்கீங்க? மெடிடேஷன் பண்ணும்போது நடக்கிற காமன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? அது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் பை லுக்கிங் அட் தெம் ஆர் சம்திங் லைக் தட்? இல்லை, இதில் வந்து மிஸ்டேக் அப்படின்றது கிடையாது, இது எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் எக்ஸ்பீரியன்ஸ். இது தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரைட்டு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரைட். பட் தன்மை மாற்றம் வர 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 அவங்களுக்கு எது ரைட்டு எது தப்புன்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து செல்ஃபாக மாறுறதுக்கு உண்டான, தன்னோட நிலையை மாற்றிக்கிறதுக்கு உண்டானது. அதனால வழியே இதில் ராங்காக போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு ட்ரெயினர் கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த ஹார்ட்ஃபுல்னஸோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இது ராங்காக போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இட்ஸ் அ பியோர் லவ். ஒன்று இருக்கோ இல்லைன்னா இல்லை, அவ்வளோதானே இதில் டிஃப்ரென்ஸு. இதில் ராங்காக போகிறதுக்கு சான்சஸே இல்லை ஆக்சுவலி. அதுதான். ஓகே மேம். அந்த அடுத்த விஷயம் என்னென்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு பர்சனலாக நானே நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு,
உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுல மேம் நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நான் பார்த்தேன் அப்படின்னு அதுமாதிரி உங்களுக்கு ஞாபகம் வர ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா மேம்? இது வந்து நிறைய சேஞ்சஸ் டே ஒன்லேருந்து அவங்களுக்கு மாற்றங்கள் தான் அது. இது கணக்கில் அடங்காத. அண்ட் ஆல்சோ ஆஸ் எ ட்ரெயினர் வந்து அவங்களே சொல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா வச்சுருக்கோம். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது மாத்திரம்தான் இது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல அதை வந்து அவங்க இமேஜின் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் அ வெரி நேச்சுரல் பாத். இயற்கையாக அவங்க ஒரு சில டைம் வந்து நான் மெடிடேட் பண்ண எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது எங்களோடது இல்லை. தன்மை மாற்றத்தை அவங்களே ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் உணர்வாங்க அப்படின்றது தான். இதில் கணக்கிலடங்காத டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ நாங்கள் வி காண்ட் சே மச் அபவுட் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் டு த அவுட் சைட். பட் அவங்களே வந்து சொன்னால் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதுதான் நான் சொல்கிறது. என்னோடய மாற்றத்தை நான் சொன்னேன். என்கிட்ட என்ன இதுக்கு மாற்றங்கள் எப்படி வந்தது, என்னோடய கனெக்ஷன் எப்படி ஆச்சு, என்னோடய நிலையிலேருந்து எப்படி மாறினேன். இப்போ வந்து எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் என்னால் வந்து ஒரு பாஸ் கொடுக்க முடியும். அந்த பாஸ் தான் இம்பார்ட்டண்ட். அந்த ரியாக்ட் பண்ணினோன்னா அந்த இடத்துல ஒரு ரப்சர், அந்த அட்மாஸ்பியர் மாறிடுது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு பாஸ் கொடுக்குறோமோ அப்போது அந்த அந்த டிரான்சிட் பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம் நம்ம. அதுதான். And how is meditation related to duration மேம்? இப்போ 5 minutes பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், இல்லை நம்ம ரொம்ப நேரம் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் மாதிரி இருக்கும் மேம். அது எப்படி மேம் கால்குலேட் பண்ணுறோம்? ஆக்சுவலி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு டியூரேஷன் பிகினர்ஸ்க்கு கொடுக்கறதில்ல. சரியா? ஃபஸ்ட்டு மேக்கப் யுவர் மைண்ட். ஒரு 10 minutes உட்காந்துக்கும் ஃபஸ்ட்டு. உன்னால் முடிஞ்சுதுன்னா அந்த 10 minutes கண்டினியூ பண்ணு. அதுக்கப்புறமா நேச்சுரலி அது எக்ஸ்டெண்ட் ஆகட்டும், 20 minutes 30 minutes அந்த மாதிரின்னு. பட் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மெடிடேட்டர்னால் நாங்கள் வந்து ஒரு 60 minutes, ஒரு 1 hour, அதுக்கு மேலே வேண்டாம், மெடிடேட் பண்ணாதீங்க. ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய டைம் இருந்ததுன்னா இன்னொரு டைம் பண்ணுங்கள் அப்படின்றது தான் சஜஸ்ட் பண்ணுவோம் நாம். ஸோ அதனால் 10 to 15 minutes ஆரம்பிக்கட்டும் ஃபஸ்ட்டு. அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போக போக தே எக்ஸ்பேண்டட். இந்த மெடிடேஷனில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றோம். நம்ம சுவாமி விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து என்னோடய கைடு அப்பப்போ ரெஃபர் பண்ணுவார். அப்படின்னா இந்த 360 degree அப்படின்னு நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அபவ் அஸ் வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ்னு இருக்குது, பிலோ அஸ் அப்படின்றது சப்கான்ஷியஸ்னஸ்னு இருக்குது. இந்த நடுவில் ஒரு தின் ஃபில்ம் ஆஃப் லேயர், அதுதான் அவைலபிள் கான்ஷியஸ்னஸ் டு எனி இண்டிவிஜுவல் அப்படின்றார். அப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸும் பற்றின ஒரு ஐடியா இல்லை. இந்த சப்கான்ஷியஸ், இந்த பழைய விஷயங்கள் இல்லையா, நடந்த விஷயங்கள், பாஸ்ட் விஷயங்கள் என்னெல்லாம் உள்ள பரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு இருக்குது. இப்போ எவ்ரி மெடிடேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிகிரி ஆஃப் அவேர்னஸ், உங்களோட புரிதல். அப்போது எவ்ரி மெடிடேஷன்லேயும் எக்ஸ்பேண்ட் ஆக 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 உங்களோட ஒரு தன்மையை பார்க்கும் விதம் மாறுகின்றது அப்படின்றது தான். தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பற்றி சொல்லணும். நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கல, நம்ம ஊர்லேயும் சரி, அதேமாதிரி வந்துட்டு ஹைதராபாத் பற்றி சொன்னேன், இல்லை சார் வந்துட்டு யூஎஸ் பண்ண பற்றி சொன்னால் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இப்போது சென்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வந்து எங்களோட சென்டர் ஒன்று இருக்குது. அது ஒரு 30 வருஷமாக மணப்பாக்கம் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அந்த எல்என்டியோட பேக் சைடில் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது. நாங்கள் வந்து சண்டே அங்கே போய் மெடிடேட் பண்ணுற அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லாருக்கும், ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெயினர் இருக்கிற இடத்துலையும் ஒரு சப் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா இது என்னென்னா ஹார்ட்ஃபுல்னஸோட முக்கியத்துவம் என்னென்னா ஒரு உங்களோட ஃப்ரெண்டு க்ளோஸாக அவங்களோட பேசுவாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அவங்க உங்கள் ட்ரெயினர், அவங்களால உங்கள் இதயத்தில் ஒரு தன்மை மாற்றத்தை கொண்டு விட முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் அது. நீங்கள் காடு மலையெல்லாம் திரிஞ்சு அலைய வேண்டாம். ஒரு ட்ரெயினருக்காகவோ இல்லை ஒரு மெடிடேஷன் ஒரு குருவுக்காகவோ ஒரு செயிண்ட்டுக்காகவோ உங்களோட ஓன் க்ளோஸ் கேன் பிகம் அ பர்சன் ஹூ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இது. அந்த மாதிரி தான் இப்போது லேங்கர் அப்படின்னு நங்கநல்லூரில் ஒரு இது இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த லேங்கர் கம்யூனிட்டி ஹாலில் சண்டேஸில் எவ்ரி சண்டே நடக்குது காலையில். அதே மாதிரி புதன்கிழமை சாயங்காலமில் நடக்குது. இதே மாதிரி நங்கநல்லூரில் 108
காலேஜ் ரோடு அந்த ஒரு இடத்துல நடக்குது. அதே மாதிரி இந்த நங்கநல்லூர்லேயே ஒரு 4-5 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரெயினர்ஸோட வீட்டில் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, நங்கநல்லூர்ன்ற ஒரு இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு 10 பிளேசஸ் இருக்குது, க்ளோஸ் டு 10 பிளேசஸ் இருக்குது. அந்தந்த இடத்துல போய் நீங்கள் மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் எந்த கார்னரில் போனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சென்டரோ இல்லை ஒரு பெரிய சென்டரோ இருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் யாராவது ட்ரெயினர்ஸ் இருந்தால் அப்படியே அந்த லிஸ்டெல்லாம் கொடுக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு முயற்சி. அதுவும் இல்லாத நம்ம வந்து போன வருஷம் அது ஒரு 1.5 months செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மிடில் வரலும் ஒன்றிணைவோம் வா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டை மாத்திரம் எடுத்தோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு. ஆனால் ஒரு பைலட் ப்ரோக்ராமாக நாங்கள் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் எடுத்தோம். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை எங்களோட டீம் மூலமாக ஒரு பர்மிஷன் வாங்கி இந்த ஏன்னா டி அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இதை வச்சு அந்த டாப்பிக்கில் நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கினோம். இந்த ப்ரோக்ராமை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் 8 பிளாக்ஸாக பிரிஞ்சிருக்கு. அந்த 8 பிளாக்ஸில் ஒவ்வொரு பிளாக்ஸ்லேயும் 300க்கும் அதிகமான கிராமங்கள் இருந்தது. எங்களோட ட்ரெயினர்ஸோட உதவியாலையும் எங்களோட வாலண்டியர்ஸ் உதவியாலையும் 1.5 months அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் போனோம். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கும் இந்த மெடிடேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் இந்த 3 நாட்கள் இந்த 100 நாள் வேலை திட்டம் செய்கிறவங்க, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸர் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் கொடுத்தோம். நாங்கள் அந்த மாதிரி கொடுத்தது ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறோம். இப்போ அட்லீஸ்ட்டு எல்லாருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னு தெரியும், அந்த பயிற்சி எப்படின்றது தெரியும். ஆனால் அதுக்கு மேலே எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் கவர்மெண்ட்லேயும் ரொம்ப பண்ண முடியுமான்ற மாதிரி இருந்தது. பட் திரும்ப நாங்கள் கேட்டுன்னு தான் இருக்கோம். எங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்கு எங்கள் ட்ரெயினர்ஸ் வாலண்டியர்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. அது ஒரு மெகா ஈவெண்ட்டாக பண்ணோம். நம்ம இதில் வந்து லட்சக்கணக்கான பீப்புள் பயனடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம். சென்னை அண்ட் செங்கல்பட்டு இப்போ அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்தளவுக்கு மேசிவாக இல்லைனாலும் சின்ன சின்ன விஷயம் ஒரு 10 வில்லேஜ் எடுத்து பண்ணுறது, 8 வில்லேஜ் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி 300-400 வில்லேஜஸ் எடுக்காமல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வில்லேஜஸ் முன்ன மாதிரி இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மை. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. அப்படின்னா இப்போ நம்ம வில்லேஜில் இருக்கிற விவசாயியோ இல்லை இருக்கிற அந்த பெண்மணியோ யாருமே டாக்டர் அப்படின்றத விஷயம் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சதே கிடையாது. இப்போ என்னோடய பாட்டி, நாங்கள் இல்லாமல் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான் இப்போது நகரத்துக்கு கூடியே வந்திருக்கோம். எங்கள் பாட்டியோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோ ஒரு டேப்லெட்டுன்னு எடுத்தெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற கிராமங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பிபி டேப்லெட் இல்லாதையோ, ஒரு சுகர் டேப்லெட் இல்லாதையோ, இல்லை வேறு எந்த டேப்லெட் இல்லாதையோ எந்த ஒரு விவசாயம் இல்லைன்றது தான் இப்போ இருக்கிற கட்டத்தில். அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு பெண்மணிகள் அங்கே கிராமங்களில் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய மனதளவில் உளைச்சல். ஆக்சுவலி அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவங்க கணவர்மார்களையும் சமாளித்து அந்த மாதிரி ஒரு கிராமங்கள் வந்து அதனோட ஒரிஜினல் தன்மையை இழந்து இருக்கிறதுனால அந்த கிராமங்களில் ஒரு நல்ல ஒரு செழிப்பு வளரணும், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இத்தனை கிராமங்களையும் போய் பண்ணோம். கட்டாயம் நாங்கள் அந்த பணியை தொடருவோம். இன்னும் கொஞ்சம் நாட்களில் சென்னை செங்கல்பட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கும். அது ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் பண்ணுற பயிற்சியை பார்த்து எனக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை பார்த்து என்னோடய ஃபேமிலியில் என்னோடய பிரதரோட ஒய்ஃப் ஷி காட் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலி அவங்க யூஎஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. ஒரு நாள் நான் ட்ரை நான் ஏன்னா இந்த பயிற்சியை நாங்கள் வந்து சொல்ல தான் சொல்லுவோம், ரொம்ப யார்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த விஷயம் வந்து இவ்வளோ வெளியில் ரொம்ப தெரியாமல் ஒரு சிம்பிள் ஃபார்மில், இப்போ ஹார்ட்ஃபுல்னஸ்னால் உங்களுக்கே வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. அந்த மாதிரி தான் நாங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அப்படி தான் சொன்னோம். ஒரு நாள் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நாள் மெடிடேஷன் செஷன் தான் கொடுத்தேன். ஷி காட் ஸோ ரிலீவ்ட். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது ஏன் நீ எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேனேன்னா அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க வந்து இந்த விஷயத்தில் இம்ப்ரெஸ் ஆகி
அவங்க யூஎஸ்லேயும் போய் அவங்க யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஏதோ ஷோல்டர் பெயின் அப்படின்றதுனால ஒரு ரிலாக்ஸேஷனும் மெடிடேஷன் கொடுத்த உடனே அந்த ஷோல்டர் பெயின் அப்படியே அவங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் போன உடனே ஒரு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது அவங்களுக்கு. அதனால் அவங்க தொடர்ந்து பண்ணி இந்த விஷயத்தை அவங்க இருக்கிற கம்யூனிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் ஷீ ஹஸ் பிகம் அ ட்ரெயினர். ஆக்சுவலி வெரி ஷார்ட் பீரியடில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ட்ரெயினர் ஆகலாமா அப்படின்றது, அந்த ஆர்வம், அதை பற்றின ஒரு நம்பிக்கை பற்றுறுதி இருக்கும் பொழுது 1 இயர் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளேயுமே அவங்க ட்ரெயினர் ஆகி இந்த விஷயத்தை அவங்க இருக்கிற கம்யூனிட்டி அந்த ஏரியா ஃபுல்லாக அதை எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஷீ இஸ் அ டாக்டர். ஆக்சுவலி ஒரு டாக்டர் மெடிசன் எடுத்துக்காத ஒரு மெடிடேஷன் மூலமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணி எனக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த விஷயத்தை அவங்க டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு, அது அவங்களோட ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டி, அந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்களும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துலையும் இந்த நான் சொன்ன மாதிரி 160 கண்ட்ரீஸ், யூஎஸில் இன்னும் நிறைய பேர் இந்த பயிற்சியை பண்ணுறாங்க. நிறைய, ஏன்னா நம்ம ஊர்லேயாவது அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ன்றது கொஞ்சம் இருக்கும். பட் அவங்களுக்கெல்லாம் இதை எடுத்துன்னு போய் அவங்களும் கன்வின்ஸ் ஆகி தொடர்ந்து இதே மாதிரி சென்டர்ஸ் அங்கேயே இருக்குது அப்படின்றது ஐ ஃபீல் இது ஒரு பெரிய, என்னால் ஒருத்தரை மாற்ற முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா யார் பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னு, இதை ஒரு ரெஃபரன்ஸாக, ஏன்னா என்னோடய ஓன் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால நான் ஓப்பனாக இதை சொல்ல முடியும் அப்படின்றது தான். இது நான் ஒரு நல்ல ப்ரௌட் மொமெண்ட்டாக சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் 24 இயர்ஸ் இந்த மெடிடேஷன் ஜேர்னியில் இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது? ஏன்னா இதில் மெயினாக என்ன சொல்லணுன்னா, எனக்கு என்னோடய இன்லாஸ்கிட்டேருந்து தான் கிடச்சிது. அவங்களே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாதர் இல்லா மதர் இல்லா 2 பேரும். நான் டெய்லி இப்போ கூட என்னோடய மதர் இல்லா அந்த மெடிடேஷன் பண்ணாத ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. அதனால் அவங்களோட கோஆப்ரேஷன் என்னை விட இன்னும் ஜாஸ்தி. ஆக்சுவலி அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. நான் ஏதாவது பண்டாரா அப்படின்னு சொல்லுவோம், ஒரு செலிப்ரேஷனுக்கு போனோன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓ இவ இருக்க மாட்டா இந்த டைம், வீட்டில் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த இதுக்கு போனால் இந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னால அவங்க ஒரு கொஸ்டின் கூட இது வரலாம் என்னை கேட்டதே கிடையாது. பட் என்னோட மதர் சைடில் தான் அவங்களுக்கு இதை பற்றின புரிதல் நிறைய இல்லை. முதல்லலாம் என்னவோ பண்ணுறா, பட் அவங்களுக்கு என் பேரில் ஒரு நம்பிக்கை என்னென்னா ஏதோ ஒன்று கரெக்டாக தான் பண்ணுவா, ஏதோ போயின்னு இருக்கா, பிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் என்னோடய சிஸ்டர்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம், பிரதரோட ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்னோடய சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களும் இப்போ நல்லா பயிற்சி பண்ணிட்டுருக்காங்க. என்னோடய பிரதரும் பயிற்சி பண்ணுறாரு, நல்ல பண்ணுறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. எங்கள் அம்மாவும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் மாற்றம் தானே அட் தி எண்ட் இல்லையா? அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இப்போவும் நான் இன்றைக்கி கூட நான் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அதில் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தொடர்ந்து அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டா கூட அவங்க எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க, மேடம் இந்த வாரம் உங்களோட செஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த மெடிடேஷன் அண்ட் யோகாவை ஒரு கரிக்குலமாகவே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களே அந்த கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலர் செஷன்ஸ் எப்படி கிளாஸ் ரூம் செஷன்ஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி செஷன்ஸ் எடுத்து அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அந்த லெவலில் எங்களுக்கு அது ஒரு பெரிய முயற்சி எங்களோட சைடில் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எங்களோட உதவி தேவைப்பட்டால் நாங்கள் கட்டாயம் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு பார்ட் ஆஃப் த லெசன் கரிக்குலமாகவே அவங்க மாற்றிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு B.Pharm D.Pharm அப்படின்ட்டுன்னு அவங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறோம் நாங்கள். அண்ட் ஆல்சோ இதில் பிரைட்டர் மைண்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. பிரெயின் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த மெடிடேஷன் ரிலாக்ஸ் பண்ணுது, நியூரல் பாத்வேஸு, செல்ஸ் எல்லாம் எப்படி ரீஜெனுவேட் பண்ணுறது, அந்த மாதிரிக்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்து, இந்த பிளைண்ட் ஃபோல்டடாக இருந்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்களை மூடியே அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்க மூடிட்டே படிப்பாங்க எல்லாத்தையும். உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது புக்கு கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ரூபா நோட்டில் இருக்கிற விஷயங்களை பண்ணமோ, யார் வராங்க, என்ன கலர் போட்டுட்ருக்காங்க, என்ன மாதிரி பர்சன் அவங்கன்னு ஒரு ரஃப் ஐடியா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸை டெவலப் பண்ணுற அந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்துவோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ் கணக்கில் அடங்காமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் இது கொடுத்தேன் நான். தேங்க்யூ. லாஸ்ட் 2 क्वेश्चंस மேம். ஒன்று என்னன்னா, நம்ம நங்கநாதன் வியூவர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று, மெடிடேஷன் எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட், எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க, அவங்க சேர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வச்சுருங்க. ஆமாம்.
ஸோ நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் சார்பாக நம்ம நங்கநல்லூர் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரி இல்லை உங்கள் சகோதரர் பக்கத்து வீட்டிலே இருக்கார், சரியா? உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்காக மெடிடேஷன் அதனோட பெனிஃபிட்ஸு எடுத்து கொடுக்கறதுக்காக அப்படின்னும் போது அதுக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆர்வம் வேணும். அது ஒன்று தானே வழி. உங்களோட டைம் இது ரெண்டுத்தையும் கொடுங்க. கட்டாயம் நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே மெடிடேஷன்னா என்னன்னு சொல்லித்தரோம். உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்து நீங்கள் ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் ஒரு ட்ரெயினர் ஆகலாம். இந்த விஷயத்தை வேர்ல்டில் எந்த கார்னருக்கு வேணாலும் எடுத்துன்னு போய் ஒரு நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் காசுக்காக நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு தனி மனிதனோட மாற்றம் அப்படின்றது தான் ஒரு சொசைட்டியோட மாற்றம். இதை நான் வந்து உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. இது ஒரு ரெக்வஸ்ட் தான். நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு மூமெண்ட் இருக்கா, இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்களா வேர்ல்டில், அதுவும் செல்ஃப்லெஸ் சர்வீஸாக, எந்தவித லாப நோக்கமும் இல்லாத, ஹிடன் அஜெண்டாவும் இல்லாமல் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் கடைசி கொஸ்டின் மேம், மெடிடேஷனா என்ன? உங்களை பொறுத்த மெடிடேஷன் என்ன சிங்கிள் லைனில் மேம்? மெடிடேஷன் அப்படின்னாலே பிரிங்கிங் யுவர் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், அதுதான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலே மெடிடேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னு சொன்னாலே காலையில் எழுந்து அது நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அது எழுந்துக்குது, ப்ரஷ் பண்ணுது, ரெடி ஆகுது, டிஃபன் சாப்பிடுது, எல்லாமே பண்ணுது. அந்த குழந்தையும் மெடிடேட் பண்ணுது. அண்ட் ஒரு தாய்மாரும் மெடிடேட் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களும் மெடிடேட் பண்ணுறாங்க. ஏன்னா காலையிலேருந்து அந்த ஃபோக்கஸ் என்னென்னா ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போய் அந்த பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் மெடிடேஷன். சிம்பிள் டேர்மில் சொன்னால் அதுதான் பிரிங்கிங் யுவர் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அப்படின்னா. ஆனால் நம்ம எதை சார்ந்து மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் அதனோட தரம் உயர்கின்றது அப்படின்றது தான். இது மெயின் அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படின்றத பொறுத்து மெடிடேஷன் மாறுது. அதுதான். ஓகே மேம், இவரான எங்களோட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பணி தொடரட்டும். தேங்க்யூ. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் கட்டாயம் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.